நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு இன்று இரவு 8 மணிக்கு ஆஜராகிறார் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று இரவு 8 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதற்கு முன்னதாக வழக்கறிஞர்களுடன் ஆலோசிக்கவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். முன்னதாக விசாரணைக்கு ஆஜராக முடியாது, என்ன செய்ய முடியும் என்று செய்தியாளர் சந்திப்பில் கிருஷ்ணகிரியில் அவர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் 8 மணிக்கு அவர் ஆஜராக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், 8 மணிக்கு சீமான் ஆஜராக இருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக வழக்கறிஞர்களுடன் ஆலோசிக்க திட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே, கூடுதல் விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் அடிப்படையில் நேற்றைய தினம், அதாவது 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆஜராக சொல்லி உத்தரவிடப்பட்டிருந்தது. வளசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அதற்கான சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி மாவட்டத்தோறும் கலந்தாய்வு கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி நடத்தியிருந்தார். கிருஷ்ணகிரி நேற்றைய தினம் இருந்ததால் அவரால் வர முடியவில்லை. எனவே 4 வார கால அவகாசம் என்று வழக்கறிஞர் சார்பில் மனு செய்யப்பட்டது. நேரடியாக காவல் நிலையம் சென்றார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளாத வளசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து நேரடியாக நேற்றைய தினம் சம்மன் ஒட்டப்பட்டார்கள். அதாவது சீமான் அவர்கள் 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆஜராகவிட்டால் கைது செய்வோம் என்று அவர் வீட்டு வாசலில் சம்மன் ஒட்டப்பட்டது. இது தொடர்பாக சில பிரச்சனை சர்ச்சைகள் இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் இருந்த காவலாளி துப்பாக்கி எடுத்து இன்ஸ்பெக்டர் மிரட்டியதாகவும், அதே போன்று சம்மனை கிழித்ததாகவும், வீட்டிலிருந்து 2 கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர் சந்தித்த போது, நீங்கள் அழைத்த நேரத்தில் என்னால் வர முடியாது, நான் எப்போது ஃப்ரீயாக இருப்பேன் அப்போதான் வருவேன் என்று சவால் விடுத்தும் தோண்டில் பேசியிருந்தால். இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில் அவருடைய கட்சி நிகழ்ச்சியின் கலந்தாய்வு கூட்டத்தை முடித்த பிறகு அங்கிருந்து சேலத்தில் விமானம் மூலம் நேரடியாக சென்னை வந்தார். இதற்கிடையில் இன்றைய தினம் காலையில் வழக்கறிஞர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சென்று சீமான் இன்று மாலை ஆஜராவார், 6 மணிக்கு வருவதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சீமான் சொன்ன வார்த்தை என்னென்றால், நீங்கள் கூப்பிட்ட நேரத்திற்கு என்னால் வர முடியாது, எனக்கு தோதான நேரத்தில் தான் வருவேன் என்று கூறிய நிலையில் சீமான் அவர்கள் 6 மணிக்கு ஆஜராக சொல்ல அவர்கள் சொல்லியிருக்க தகவல் ஏற்கொள்ள மறுத்த காவல்துறையினர், நாங்கள் பணி நிமித்தமாக பல்வேறு பணிகள் இருக்கிறது, எனவே நீங்கள் 8 மணிக்கு தான் வர வேண்டும் என்று அவர் சொல்லிய நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக வீட்டுக்கு கூட செல்லாமல் வடபழனி நேரடியாக செல்கிறார். வடபழனியில் அவருடைய அங்கு ஒரு நட்சத்திர ஹோட்டல் ஓய்வெடுத்த பிறகு அங்குள்ள வழக்கறிஞர் கலந்து வசிக்கிறார். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் கைது சம்பவம் ஏதும் நடக்குமா, கைது செய்யப்பட்டால் என்ன செய்வது என்பதற்காக ஏற்கனவே திட்டமிட்டபடி நாம் தமிழர் கட்சி தலைமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் நிர்வாகிகள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் பலர் வளசரவாக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் வழக்கறிஞர்கள், அதாவது கைது சம்பவம் ஏதாவது நிகழக்கூடாது, நிகழ்ந்தால் என்ன செய்வது என்பது தொடர்பாகவும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இரவு 8 மணிக்கு சரியாக நேரடியாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார் வேதவள்ளி. இவருடைய திட்டம் ஒருபுறம் இருக்க, காவலர்களின் திட்டம் என்ன? ஏற்கனவே அவருடைய வீட்டு காவலாளி, உதவியாளர் என்று 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக ஆட்கொணர்வு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவசர வழக்காக எடுக்க முடியாது என்று நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இப்படியான சூழல்ல காவலர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கக்கூடும்? வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி ஏற்கனவே பல தடுப்புகள் அமைக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகளை வரவிடாமல் தடுப்பதற்காக பல ஆயத்த பணிகள் முன்கூட்டியே செய்திருக்கார்கள். இருப்பினும் பல நிர்வாகிகள் ஏற்கனவே உள்ளே புகுந்து, அதாவது அந்த காவல் நிலைய சுற்றியுள்ள பகுதியில் முன்கூட்டியே விட்டார்கள். அவர்களை வெளியேற்றவும் முடியாது என்று சொல்லிதான் சீமான் அவர்கள் 8 மணிக்கு 6 மணிக்கு என்ற நேரத்தை தள்ளி வைத்ததா 8 மணிக்கு தள்ளி வைத்திருக்காக கூறப்படுகிறது. இருப்பினும் நிர்வாகிகள் பலர் அங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதற்காக 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் அவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அசம்பாவிதம் ஏற்படாமல் ஏற்கனவே கடந்த முறை இதே வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஓராண்டுக்கு முன்பு சீமான் அவர்கள் ஆஜரானார்கள். அப்போது கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் கூடியதால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. எனவே இந்த பதட்டத்தை கண்காணிப்பதற்காக அங்கு நவீன ஒரு ரோந்து வாகனத்தை கொண்டு நிறுத்தியிருக்கார்கள். 4 புறமும் சுற்று சூழ்ந்து கேமரா மூலம் எந்தவித அசம்பாவிதம் நடந்தாலும் அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு வாகனத்தை நிறுத்தி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.